இப்போ 4 யுகம் இருக்குது. இப்போ வந்து கலியுகங்க. கிருதா யுகம் அதுதான் முதல் யுகம், அடுத்து திரேதா யுகம் 2வது யுகம், துவாபரா யுகம் அது 3வது யுகம், இப்போ வந்து கலியுகம் நடக்குது. இப்போ இந்த யுகங்கள்ல கிருதா யுகத்தில் 100% எல்லாருமே நல்லவங்களா இருந்திருக்கிறாங்க. கெட்டவர்கள் ஒருத்தர் கூட கிடையாது, 100% நல்லவர்கள். திரேதா யுகத்தில் 75% நல்லவங்க, 25% தான் கெட்டவங்க. தோபரா யுகத்தில் 50-50. இப்போ கலியுகத்தில் 75% கெட்டவங்க தான், 25% தான் நல்லவங்க இருக்காங்க. இதை தான் என்ன சொன்னாங்க, முதல்ல ஆரம்ப காலத்தில் அசுர யுகம், தேவர் உலகம். அசுரர்களுக்கு ஒரு உலகம், அது அசுர லோகம். தேவர்களுக்கு ஒரு உலகம், அது தேவலோகம். அசுரர்கள் எல்லாமே துன்பம் விளைவிச்சுட்டு இருப்பாங்க, கெட்டவங்க. தேவர்கள் நல்லவர்கள். அப்படி இருந்தது. அதற்கு அடுத்த நிலையில் என்னாச்சு, வெவ்வேறு உலகத்தில் இருந்த அந்த நல்லவர்களும் தீயவர்களும் ஒரே உலகத்தில் பிறந்தாங்க. எப்போ? திரேதா யுகத்தில். அதுதான் எது அப்படின்னாக்கா ராமாயண காலம். ராமாயண காலம் வந்து திரேதா யுகம். ஒரே உலகத்தில் நல்லவனும் பிறந்தான், கெட்டவனும் பிறந்தான். கெட்டவன் இலங்கையில் பிறந்தான், நல்லவன் அயோத்தியில் பிறந்தான். இப்போ அவங்க 2 பேருக்கு இடையில சண்டை நடந்துட்டு இருக்கு. அடுத்த யுகம் வந்து துவாபரா யுகம். துவாபரா யுகத்தில் ஒரே குடும்பத்துக்குள்ள பிறந்துட்டான். அதுதான் மகாபாரத காலம். ஒரே குடும்பத்துக்குள்ள தேவர்களும் பிறந்துட்டான், அசுரனும் பிறந்துட்டான், நல்லவனும் பிறந்துட்டான், கெட்டவனும் பிறந்துட்டான். கௌரவர்கள் பிறந்துட்டாங்க, பாண்டவர்கள் பிறந்துட்டாங்க. இப்போ அவங்க 2 பேருக்குள்ள சண்டை. இப்போ கலியுகத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்க 2 பேரும் ஒரே உடலுக்குள்ள பிறந்துட்டாங்க. இந்த ஒரு உடலுக்குள்ளவே 2 பேரும் இருக்கிறாங்க. தேவர்களும் இருக்கிறாங்க, அசுரர்களும் இருக்கிறாங்க. எப்போ யார் வெளியே வராங்கன்னு தெரிய மாட்டேங்குது. நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய செயலெல்லாம் ஒரே மாதிரியே இருக்கு. எப்போ இப்படி மாறுதுன்னு தெரிய மாட்டேங்குது. பையன் வீட்டில் சொல்லுவான், அம்மா கிட்ட சொல்லுவான், அம்மா டூர் போகலான்ட்டு ஸ்கூலில் சொல்லியிருக்காங்க, அப்பா கிட்ட காசு இருக்கு. டேய், அப்பா கோபமாக்குறாங்க, இப்போ போய் கேட்டு தொலைச்சிடாத சொல்கிறாங்க. இன்னும் நம்ம பெருமையாக சொல்லுவோம், ஏன் இன்னொரு முகத்தை நீ பார்த்ததில்லை, வேண்டாம் இதோட நிறுத்திக்கோ. அப்போ உள்ளவே எல்லாரும் இருக்கிறாங்க, அசுரர்களும் உள்ள இருக்கிறாங்க, தேவர்களும் உள்ள இருக்கிறாங்க. அப்போ கோயிலுக்கு எதுக்கு வரணும் அப்படின்னா, உள்ள அந்த அசுர குணத்தை குறைப்பதற்கும் தேவ குணத்தை அதிகப்படுத்துவதற்கும் தான் நம்ம கோயிலுக்கு வரணும். நன்றி, வணக்கம்.